வணக்கம். இது பி தமிழின் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்தி. இலங்கையில் தஞ்சமடைந்த மியன்மார் அகதிகளில் நடுக்கடலில் உயிரிழந்த 5. துப்பாக்கிச் சூட்டில் கணவன் பலி, மனைவி படுகாயம், தொடரும் விசாரணை. யாழ்ப்பாணத்திற்கு வந்தடைந்து இந்தியாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட கடற்தொழிலாளர்கள். இந்திய கடற்தொழிலாளர் விவகாரத்தில் மனிதாபிமானம் குறித்து விமர்சனம். முன்னாள் போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட தரப்புக்கு உறுதியாகிய மரண தண்டனை. கட்டநாயக்காவில் அதிரடியாக கைதான 3. இந்தியாவை அடுத்து சீனா பறக்கும் ஜனாதிபதி. ஜெர்மனியை உலுக்கிய விபத்து, கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் விபரீதம். இந்தியாவில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்து, 11 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். மியன்மார் நாட்டில் 12 வருட காலமாக தாம் புனர்வாழ்வு முகாம்களில் வசித்து வந்ததாகவும் தம்மை UN பராமரித்து வந்த நிலையில் அவர்கள் கடந்த 18 மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இதனால் வாழ முடியாத சூழ்நிலையில் இலங்கைக்கு செல்ல முடிவெடுத்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள். निकली है क्या? 2 गुम हो गया, हवा की दरिया, तूफान बारिश की वजह दरिया में ये बोट 3 बोट में आया, 3 बोट निकली. सब कितने आदमी है? 2 बोट, सब लोग मिला के सब हमारे तरह है, एक से एक की तरह. हाँ. இந்த நிலையில் இலங்கைக்கு வருகை தரும் நோக்கில் 3 படகுகளில் 120 பேர் வருகை தந்ததாகவும் இடைநடுவே 2 படகுகள் பழுதடைந்ததாகவும் இதனால் ஒரு படகில் மற்ற படகில் வந்த நபர்களும் சேர்ந்து பயணித்ததாகவும் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் வரும் வழியில் 2 குடும்பங்களை சேர்ந்து 5 பேர் பசியினால் உயிரிழந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் வீசிவிட்டு வந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அந்த குடும்பத்தில் ஒரு சிறுமி உயிர் தப்பி தம்முடன் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கைக்கு வருவதற்காக தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்கள் நாட்டின் பெறுமதியில் ஒவ்வொருவரும் 8 லட்சம் ரூபாய் வழங்கி படகினை கொள்வனவு செய்து கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திர இந்த நபர்களை பார்வையிட்டு அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடனும் போலீசாருடனும் கலந்துரையாடியிருந்தனர். இவர்களை பிற்பகல் 3 மணியளவில் திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி அர்ஜுன் அரியரட்னம் விஜயம் மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார். மாலை 4:30 மணிக்கு பின்னர் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட செயலகம், பிரதேச செயலகம் உட்பட அரசு திணைக்களங்களும் போலீசாரும் தொண்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்துடன் இவர்களை தங்க வைப்பதற்காக நாமகள் வித்தியாலயமும் ஒழுங்குபடுத்தப்பட்டு குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் உத்தரவின் பின்னர் அவர்களை தங்க வைப்பதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் இவர்களுக்கான மதிய உணவை AHRC தொண்டர் நிறுவனம் வழங்கியிருந்தது. அதேவேளை மியான்மர் அகதிகள் படகு நேற்று முன்தினம் முல்லைத்தீவு கடலில் கரையொதுங்கிய நிலையில் அவர்கள் தற்போது திருகோணமலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். காலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் நேற்றைய தினம் 38 வயதுடைய பெத்தும் என்ற நபரே உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது அவருடன் வந்த அவரது மனைவி படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தம்பதியினர் காலையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணத்தை கண்டறிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனலை தீவிலிருந்து கடற்றொழிலுக்கு சென்று இயந்திர கோளாறு காரணமாக இந்தியாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட 3 கடற்றொழிலாளர்கள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தனர். இவர்களில் 2 யாழ்ப்பாணம் அனலை தீவை சேர்ந்தவர்களும் 1 மட்டக்களப்பு வந்தாரமூலையை சேர்ந்தவராகவும் உள்ளனர்.
இவர்கள் கடந்த 7 மாதங்களுக்கு முன்னர் அனலை தீவு கடற்பரப்பில் கடற்றொழிலில் ஈடுபட்டு கொண்டிருந்த வேளை இயந்திர பழுதின் காரணமாக இந்தியாவின் கரையோரத்தை சென்றடைந்தனர். இதன் பின்னர் இவர்களை சிறைப்பிடித்த இந்திய கடற்படையினர் சிறிது காலம் சென்னை புழல் சிறையிலும் அதற்கு பின்பு திருச்சி இடைத்தங்கல் முகாமிலும் தங்க வைத்திருந்தனர். அண்மையில் புதிய அரசாங்கம் பதவி ஏற்றதற்கு பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடனான உரையாடலிலும் புதிய கடற்றொழில் அமைச்சர் இராமலிங்கம் சந்திரசேகரின் முயற்சியினாலும் குறித்த 3 கடற்றொழிலாளர்களும் நேற்று விடுவிக்கப்பட்டனர். இந்தியாவில் இருந்து இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி வரும் கடற்றொழிலாளர்கள் விவகாரத்தில் மனிதாபிமானம் என்ற பேச்சே இருக்கக்கூடாது என வடக்கு மாகாண கடலோடிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் காத்தலிங்கம் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். வடமராட்சியில் தனது கடற்றொழில் வாடியில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், அண்மையில் இந்தியாவிற்கு சென்று எமது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவில் பிரதமர் மோடியை சந்தித்த போது எல்லை தாண்டி வரும் இந்திய கடற்றொழிலாளர்கள் விடயம் மனிதாபிமானத்துடன் அணுகப்படும் என தெரிவித்திருந்தார். எமது கடற்றொழிலாளர்கள் எல்லை தாண்டிய இயந்திர கோளாறு காரணமாக சென்றதற்கு மியன்மாரில் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ரூபாய் 5 லட்சம் குற்றப்பணமும் கடூழிய சிறையும் விதிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்று இலங்கையில் இறமையுள்ள எமது கடற்பரப்பிற்குள் கடற்றொழிலில் ஈடுபடும் இந்தியர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கும் இவ்வாறான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். 2013ஆம் ஆண்டு வர்த்தகர் முகமது ஜியாம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் பாஸ் குணவர்த்தன மற்றும் 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த தீர்மானம் பிரதிவாதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. முன்னாள் பிரதி போலீஸ் மாதிபர் பாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் ரவீந்து குணவர்த்தன உள்ளிட்ட 5 பிரதிவாதிகளையும் சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தினர். இதன்போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திகோவினால் பிரதிவாதிகளின் மேன்முறையீட்டு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதுடன் 3 அடங்கிய கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உறுதி செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி மரண தண்டனை எப்போது நடைமுறைப்படுத்தப்படும் என்று உயர் நீதிமன்றம் குறிப்பிடவில்லை என குறிப்பிட்டார். பிரதிவாதிகள் ஜனாதிபதியின் மன்னிப்பை எதிர்பார்த்திருந்ததால் இந்த விவரம் முக்கியமானது என அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த நீதிபதி ஆதித்ய பட்டபெந்திக்கு தண்டனையை நடைமுறைப்படுத்தும் திகதி தொடர்பான விவகாரம் உயர் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் இந்த விவகாரம் தொடர்பாக தன்னால் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்றும் தெளிவுபடுத்தினார். 5 கோடி ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இலத்திரனியல் தொடர்பாடல் சாதனங்களை இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் கொண்டு வந்த 3 விமான பயணிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அவர்களில் முதல் 2 பயணிகளும் நேற்று அதிகாலை 12:30 மணியளவில் துபாயிலிருந்து எப்சட் 569 விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். இந்த சந்தேக நபர்கள் கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் 38 மற்றும் 25 வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. மேலும் கொழும்பில் வசிக்கும் 32 வயதுடைய மற்றொரு வர்த்தகர் துபாயில் இருந்து நேற்று காலை 9:45 மணியளவில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான ஜூவெல் 226 கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அதன்போது 309 கையடக்க தொலைபேசிகள், 8 டேப்கள், கையடக்க தொலைபேசி பாகங்கள், 12 மடிக்கணினிகள், 2 மேக் புத்தகங்கள், 4 ஐபேட்கள், 20 ஸ்மார்ட் கை கடிகாரங்கள், 5 ரவுட்டர்கள், 30 இயர்பட்கள் என்பன சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க அதிகாரிகள் 3 கைது செய்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விஜயம் ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் இடம்பெறும் என குறிப்பிட்டுள்ளார். கண்டியில் நேற்று மகா சங்கத்தினரை சந்தித்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். அத்தோடு 3 நாள் பயணமாக ஜனாதிபதி இந்தியா சென்று அங்குள்ள முக்கிய தலைமைகளை சந்தித்து கலந்துரையாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. மியான்மரில் இருந்து இலங்கை கடற்பரப்பிற்குள் வந்த 115 ஏதிலிகள் முல்லைத்தீவில் இருந்து திருகோணமலை அஸ்டப் இறங்குதுறைக்கு கொண்டு செல்லப்பட்டு திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர்.
குறித்த படகில் பயணித்த நபர்களிடம் விசாரணையை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்ததன் பின்னர் திருகோணமலை நீதிமன்ற பதில் நீதிவான் அப்துல் சலாம் ஜாகிர் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். அகதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சஸ்னி குறித்த நபர்கள் சந்தேக நபர்களன்றி அகதிகளாக கருதப்பட வேண்டும் எனவும் இவர்களை நுகைக்குடையில் உள்ள அகதிகள் தங்குமிடமான மிரிகானைக்கு அனுப்புமாறு தனது விண்ணப்பத்தை பதில் நீதவானிடம் முன்வைத்தார். அதனை ஏற்றுக்கொண்ட பதில் நீதவான் குறித்த மிரிகானை பகுதிக்கு அனுப்புமாறு போலீசாருக்கு கட்டளையிட்டார். தற்போது அனுப்ப முடியாத நிலையுள்ளதால் இன்று குறித்த அகதி முகாமுக்கு அனுப்பலாம் என அவர்களது விண்ணப்பத்தை சமர்ப்பித்த போலீசார் 115 நபர்களில் 103 நபர்களை திருகோணமலை யமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் தங்க வைப்பதற்கான நடவடிக்கைகளை நேற்றிரவு முன்னெடுத்தனர். திருகோணமலை துறைமுக போலீசார் குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் பிரகாரம் வழக்கினை பதிவு செய்து படகு ஓட்டுநர் உதவியாக இருந்தவர்கள் மற்றும் பயண ஏற்பாடுகளை செய்த குற்றச்சாட்டில் 12 நபர்களை தடுப்பு காவலில் வைக்குமாறும் குறித்த பதில் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டார். குறித்த 103 நபர்களுக்கு தேவையான உணவு சுகாதார வசதிகளை ஏற்பாடு செய்து உரிய பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தொடர்வது பன்னாட்டு ஜெர்மனியில் ஒரு கிறிஸ்துமஸ் சந்தையில் மக்கள் கூட்டத்தின் மீது கார் மோதியதில் ஏராளமானவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பலர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சரியாக தெரியவில்லை எனினும் 50 முதல் 70 பேர் வரை காயமடைந்திருக்கலாம் என்று அவசர சேவைகளை மேற்கோள் காட்டி ஜெர்மன் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்போது கிறிஸ்துமஸ் சந்தையில் இருந்த மக்கள் கூட்டத்தின் ஊடாக அதிவேகமாக கருப்பு நிற BMW கார் ஒன்று டவுன் கால் திசையை நோக்கி சென்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து விரைந்து செயற்பட்ட அதிகாரிகள் அந்த பயங்கர விபத்து ஏற்படுத்திய காரின் சாரதியை கைது செய்துள்ளனர். கிழக்கு ஜெர்மனிய நகரம் ஒன்றில் நடைபெற்ற இந்த சம்பவமானது ஒரு பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் குறித்த சந்தேக நபர் ஒரு சவுதி குடிமகன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் இடம்பெறுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்னர் காரை வாடகைக்கு எடுத்துள்ளதாகவும் பாதுகாப்பு வட்டாரத்தை மேற்கோள் காட்டி தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா ஏப்பூரில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் 11 பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏப்பூரில் உள்ள அஜ்மீர் சாலையில் குறித்த தீ விபத்து நேற்று ஏற்பட்டுள்ளது. காலை 5:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த சம்பவத்தின் போது எரிபொருள் நிலையம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த லொரியொன்று CNG தாங்கி வாகனங்கள் மீது மோதியதில் தீப்பிடித்துள்ளது. இதன்போது எரிபொருள் தாங்கிகள் மேலும் வெடிப்புக்குள்ளானதால் தீ பாரிய அளவில் பற்றியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விபத்தின் போது எழுந்த சத்தமானது சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து தீயை அணைத்து காயமடைந்தவர்களை மீட்பதற்கான மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 28 பேர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாகவும் அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. அதேவேளை சம்பவத்தில் மோதிய லொரியில் ஆபத்தான ரசாயனம் இருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இது பி தமிழின் செய்திகள். மீண்டும் நாளை சந்திப்போம்.